தனக்கு வீடு ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கவிஞர் யாழினி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகையில் வசிப்பவர் கவிஞர் யாழினி. 8 வயதில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட இவர் மலைப்பகுதியில் குடியிருக்க முடியாத நிலையில் கோத்தகிரியிலிருந்து சிறுமுகைக்கு வந்துள்ளார். தந்தை இறந்த நிலையில் தாயுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டாலும் முடங்கி போய்விடாமல் கவிதை தொகுப்புகளை எழுதி புத்தகமாக வெளியிட்டுள்ளார். மேலும் கணினி பயிற்சி பெற்று பல்வேறு பணிகளை சக்கர நாற்காலியில் இருந்தவாறு செய்து வருவாய் ஈட்டி தாயையும் காப்பாற்றி வரும் யாழினி தனக்கு வீடு வழங்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மனு அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சிக்கராசம்பாளையத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தரைத்தளத்தில் கவிஞர் யாழினிக்கு வீடு ஒதுக்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த வீட்டில் இன்று காலை புதுமனை புகுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தனக்கு வீடு வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நீலகிரி எம்பி ஆர். ராசா மற்றும் ஆட்சியருக்கு கவிஞர் யாழினி நன்றி தெரிவித்துள்ளார். வீட்லேயே இவ்வளோ நாள் குடியிருந்தோம். வாடகை பிரச்சனை கொஞ்சம் காரணமாக முதலமைச்சர்கிட்ட வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு சார் எம்பி சார் பார்த்துட்டு அந்த மனுவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி எல்லாம் எடுத்து இப்போ கலெக்டர் சாரோட ஏற்பாட்டால் இப்போ எனக்கு இந்த இடத்துல, அதாவது மேட்டுப்பாளையத்தில் சிக்கதாசம்பாளையம் அப்படிங்கிற ஊராட்சியில் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கொடுத்துருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்போ சட்டமன்ற எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்போ யாழினி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாப்பில் மேட்டுப்பாளையம் வந்திருந்தப்ப அப்போ வச்ச கோரிக்கை தான் இது. இதனிடையே மாற்றுத்திறனாளி கவிஞர் யாழினிக்கு வீடு ஒதுக்கீடு செய்ததற்கு யாழினியின் நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர், நீலகிரி எம்பி ஆர். ராசா மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.